வணக்கம் லெஸ்பர்ட் நேர்களே, நான் உங்க நிவாசன். வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் ஐபிஎல் மேட்ச் ரிவ்யூஸ். இந்த வீடியோல நம்ம ரிவ்யூ பண்ண போற மேட்ச் வந்து நிறைய பேருக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம் நான் நினைக்கிறேன். சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு தொடர் தோல்விக்கு அப்புறமா வந்து ஒரு வெற்றியை கைப்பற்றி இருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் அதுக்கு கண்டிப்பா கொண்டாடிட்டு இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். லக்னோவில் ஏக்கனா ஸ்டேடியம்ல நடந்த லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச்ல வந்து லக்னோ கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்த்த பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்காம, ஆனா அதுக்கு எதிர்மாறா வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் கடந்த சில மேட்சா என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதுல இருந்து ஒரு மேசிவ் இம்ப்ரூவ்மெண்ட்டை காமிச்சு இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ டாஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஏன்னா மேட்ச் வந்து பாதி டாஸ்லயே ஜெயிச்சிடறாங்க அப்படின்றத பாக்குறோம் இந்த லாஸ்ட் 1 வீக் ஆஃப் தி ஐபிஎல்ல. அதுலயும் முக்கியமா வந்து சேசிங் டீம்ஸுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதையும் நம்ம பாக்குறோம். அண்ட் இந்த மேட்ச்லயும் அதே மாதிரி தான் லக்னோவில் எப்பயுமே சேசிங் டீம்ஸுக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்கும். அண்ட் அதே மாதிரியே வந்து இந்த மேட்ச்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் டியூ வந்ததை நம்ம பார்த்தோம். டாஸ் வந்து MS தோனி ஜெயிச்சுட்டு வி சூஸ் டு பவுல் ஃபர்ஸ்ட் அப்படின்னாரு. சூப்பரான டெசிஷன். அங்கேயே வந்து ப்ராபப்ளி சிஎஸ்கேவோட வின்னிங் சான்சஸ் இன்க்ரீஸ் ஆனதை நம்ம பார்த்தோம். பட் அது மட்டும் இல்லாம சில விஷயங்களையும் வந்து சொன்னாரு. முக்கியமா டீம்ல இருக்கிற சேஞ்சஸ் வந்து சொன்னாரு. அற்புதமான சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க உண்மையிலேயே சொல்லணும்னா. ஜேமி ஓவர்டன் திரும்ப வந்தாரு டெவான் கான்வேக்கு பதிலா. பட் ஜேமி ஓவர்டனை வந்து கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. ப்ராபப்ளி இந்த சேஞ்ச் வந்து கொஞ்சம் கேள்விக்குள்ளாகலாம். பட் எனிவே இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இட் ஒர்க் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னொரு சேஞ்ச் தான் ரொம்ப முக்கியமான சேஞ்ச். ஷேக் ரஷீதை கொண்டு வந்தாங்க ஓப்பனிங் ஆடுறதுக்கு. அண்ட் ஷேக் ரஷீதுக்கு யாருக்கு பதிலா ஷேக் ரஷீத் உள்ள வந்தாருன்னு பார்த்தா ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு பதிலா. ரவிச்சந்திரன் அஸ்வின் உண்மையிலேயே ஒரு வீக் லிங்கா இருந்திருக்காரு இந்த பவுலிங்ல. அவரால் வந்து சரியா ஆஃப் ஸ்பின் போட முடியல. நிறைய கேரம் பால்ஸ் போடுறாரு. இன்டு த விக்கெட் ரொம்ப போட்டுட்டே இருந்தாரு. அடி வாங்கிட்டு இருந்தாரு. பேசிக்கலி ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. விக்கெட்ஸ் எடுக்கலன்னா கூட பரவாயில்ல. பட் ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர் கிட்ட இருந்து டீம்ஸ் இன்னைக்கு என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, ஓரளவுக்கு ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் லைன் வச்சு கொஞ்சம் எக்கனாமிக்கலா போடணும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கறாங்க. விக்கெட்ஸ் எடுக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸா இருக்காங்க. அதாவது இப்போ ஒரு டீம்ல வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஒரு லெக் ஸ்பின்னரும் இருக்காங்க அப்படின்னா, அந்த டீம் என்ன எதிர்பார்க்குறது அந்த ஆஃப் ஸ்பின்னர் கிட்ட இருந்து அப்படின்னு பார்த்தா, புத்திசாலித்தனமா போட்டு 4 ஓவருக்கு 30 ரன் கொடுத்துட்டு அப்படியே வந்துடணும் அமைதியா அப்படின்ற மாதிரி. பட் இதே அவங்க லெக் ஸ்பின்னர் கிட்ட இருந்து எதிர்பார்க்குற விஷயம், நீங்க போயிட்டு ஒரு 3 விக்கெட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதை பார்க்கும்போது ரவிச்சந்திரன் அஸ்வின் கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அவர் வந்து 4 ஓவர் 30 ரன் அந்த மாதிரி ஒரு எக்கனாமிக்கல் ஸ்பெல் போட்டுருவாரு அப்படின்னு. பட் அவர் வந்து 4 ஓவர் 40 4 ஓவர் 50ன்ற லெவல்ல ஸ்பெல்ஸ் போட்டுட்டு இருந்ததை பார்க்கும்போது ரொம்பவே வந்து கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் சிஎஸ்கே வந்து கரெக்டான டெசிஷன் எடுத்திருக்காங்க அவரை டிராப் பண்றதுல. ப்ராபப்ளி ஒரு 2-3 மேட்ச்க்கு அப்புறம் அவர் வேணும்னா திரும்ப கொண்டு வந்துருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. பட் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. பட் இந்த மாதிரியான ஒரு டெசிஷனை வந்து ருத்ராஜ் கெய்க்வாடால எடுத்திருக்க முடியுமா அப்படின்றத நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். MS தோனியா இருக்கிறதுனால வந்து ஒரு சீனியர் பிளேயர் அஸ்வின் மாதிரி ஒரு சீனியர் பிளேயர் அவரால் டிராப் பண்ண முடியுது. இதே ஒரு ருத்ராஜ் கெய்க்வாடா இருந்தா அவரால் தைரியமா இந்த மாதிரி ஒரு சீனியர் பிளேயரை டிராப் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி வருது. பொறுத்து பார்க்கலாம். அதுக்கான பதில் நமக்கு வந்து நம்மளால சொல்ல முடியாது. அது என்ன நடக்குதுன்றதுதான் வந்து நம்ம பார்த்து சொல்ல முடியும். பொறுத்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. பட் ஓவராலா ஒரு ஃபேண்டாஸ்டிக் டெசிஷனாக தான் அது அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஷேக் ரஷீத் உள்ள வந்தாரு செகண்ட் இன்னிங்ஸ்ல. ஃபேண்டாஸ்டிக்கா பேட்டிங், அவருடைய அந்த பேட்டிங் இதை வந்து காமிச்சாரு. நல்ல ஷார்ட்ஸ் வச்சிருக்காரு. ஹை எல்போ பேட்டிங் ஆடுற மாதிரி கிளாசிக்கலா ஆடுறாரு. ருத்ராஜ் மாதிரியே ஆடுறாரு. நல்ல பால டைம் பண்றாரு பேசிக்கலி. ஸோ அந்த பவர் பிளேக்கான பேட்டிங் அவர்கிட்ட கண்டிப்பா இருக்கு. நிறைய பவுண்டரிஸ் எடுக்கிறாரு. மேபி போக போக அவருடைய ஷார்ட்ஸ் எல்லாம் ரிஃபைன் ஆச்சுன்னா வந்து அதர் ஃபேசஸ் ஆஃப் பிளே, ஒரு மிடில் ஓவர்ஸ்க்கா இருக்கட்டும், டெத் ஓவர்ஸ்க்கா இருக்கட்டும், அங்கெல்லாமே கூட வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் ஓவரால் ஒரு நல்ல சேஞ்ச் ஷேக் ரஷீதை உள்ள கொண்டு வந்தாங்க. அண்ட் அதோட நல்ல சேஞ்ச் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு ஒரு பிரேக் கொடுத்தாங்க. ஏன்னா அவருடைய அந்த பவுலிங்க்கு அவர் இன்னும் 2-3 மேட்ச் அடி வாங்கிட்டே இருந்தாருன்னா அவருடைய கான்ஃபிடன்ஸ் இன்னும் இறங்கும். அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட இருந்து நல்ல பெர்ஃபார்மன்சஸ் எதிர்பார்க்க முடியாம போயிடும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு பிரேக் மாதிரியாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓவரால் இட்ஸ் வெரி குட் டெசிஷன் ஃப்ரம் சிஎஸ்கே தட் ஹெல்ப் தெம் வின் த கேம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து டாஸ் முடிஞ்ச டைத்துல இந்த ஒரு சேஞ்ச் டெசிஷனை வந்து MS தோனி அனௌன்ஸ் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சிஎஸ்கேவுடைய பவுலிங் ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சு உண்மையிலேயே. கம்பேர்ட் டு அதர் கேம்ஸ், இதுக்கு முன்னாடி நடந்த கேம்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது அவங்களுடைய பவுலிங் வந்து ரொம்பவே டிசிப்ளின்டா இருந்ததை நம்ம பார்த்தோம். ஜேமி ஓவர்டனுக்கு ஒரு 2 ஓவர் கொடுத்தாங்க. ஹி வாஸ் எக்ஸ்பென்சிவ். ஆனா பரவாயில்ல, மற்ற பவுலர்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு ஈடு கட்டிட்டாங்க. மிக முக்கியமா ரவீந்திர ஜடேஜாவை ட்ரஸ்ட் பண்ணி MS தோனி மறுபடியும் வந்து அவருடைய கோட்டா ஆஃப் ஓவர்ஸை கொடுத்தாரு. ஜடேஜா ஃபேண்டாஸ்டிக்கா பவுல் பண்ணாரு. யூஸ்வலா வந்து ஜடேஜா பவுல் பண்ணா அவர் வந்து பவுலிங் போட்டதே நமக்கு ஞாபகம் இருக்காது. அப்பப்போ 2 விக்கெட் எடுத்தது மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். மற்ற எதுவுமே ஞாபகம் இருக்காது. அந்த மாதிரியான ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் திரும்பவும் வந்துச்சு. ஒரு 1 மினிட் 1.5 மினிட்ல, அதாவது 90 செகண்ட்ஸ்ல வந்து ஒரு ஓவரை கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அந்த மாதிரியான ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஜடேஜா திரும்ப கொடுத்ததை நம்ம பார்த்தோம். இன்னொரு பக்கம் வந்து
நூர் அகமது ஃபென்டாஸ்டிக்கா போட்டாரு. ப்ராப்ளி அந்த விக்கெட்ஸ் காலம்ல பெருசா இல்லாததுனால வந்து நூர் அகமதோடைய எஃபெக்ட் வந்து தெரியாம இருந்திருக்கலாம். பட் அவ்வளவு அற்புதமா போட்டாரு நூர் அகமது வந்து. எந்த பேட்ஸ்மேனாலையும் அட்டாக் பண்ண முடியாத மாதிரி, எந்த பேட்ஸ்மேனாலையும் வந்து அடிக்க கூட முடியாத மாதிரி ஒரு பவுலிங் வந்து போட்டாரு. ஃபென்டாஸ்டிக்கா இருந்துச்சு அதை பாக்குறதுக்கு. நியூ பால் பவுலர்ஸ் அன்ஷுல் காம்போஜ், கலீல் அஹமத் 2 பேருமே ஃபென்டாஸ்டிக்கா போட்டாங்க. பால் ஏர்லி ஆன் ஸ்விங் பண்றாங்க, சீம் மூவ்மெண்ட் கிடைக்குது, நல்ல லைன்ஸ் அண்ட் லென்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. இம்ப்ரெசிவா இருக்காங்க இந்த 2 பவுலர்ஸுமே பாக்குறதுக்கு. ப்ராபப்ளி பவர் பிளே பெர்ஃபார்மன்சஸ் மறுபடியும் சிஎஸ்கே வந்து பெட்டரா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றத பாக்குறோம். இந்த மேட்ச்ல வந்து பவர் பிளேல கலீல் அஹமதோட ஓவர்ஸா இருக்கட்டும் அண்ட் அன்ஷுல் காம்போஜனுடைய ஓவர்ஸா இருக்கட்டும் ஆப்பனண்ட்டை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வச்சுச்சு. பெருசா வந்து எல்எஸ்சியோட, ஏன்னா எல்எஸ்சி கிட்ட ஒரு நல்ல டாப் 3 இருக்கு, எக்ஸ்ப்ளோசிவ் டாப் 3 இருக்கு. அவங்க வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த 6 ஓவர்ல 70 ரன் அடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எப்பயுமே இருக்கும். அந்த டாப் 3 கிட்ட இவ்வளவு நல்ல பவுலிங் போட்டு எய்டன் மார்க்ரமோட விக்கெட்டை ரொம்ப ஏர்லி ஆன் எடுத்து ஃபென்டாஸ்டிக்கா பவுலிங் பண்ணியிருந்தாங்க. நல்ல பெர்ஃபார்மன்ஸ், மிக முக்கியமா அந்த பவர் பிளேல. மிடில் ஓவர்ஸ் நீங்க உள்ள வந்து பார்க்கும்போது அகைன் ரவீந்திர ஜடேஜாவுடைய அந்த ஸ்பின் ஜாலம் ஒரு சைடு இருந்துச்சுன்னா, இன்னொரு பக்கம் நூர் அகமது போட்டு கலக்கிட்டு இருந்தாரு. இந்த மிடில் ஓவர் ஸ்பின் ஷோக்கு அப்போ வந்து அங்க எல்எஸ்டில பேட்டிங் ஆடிட்டு இருந்தது ரிஷப் பண்ட் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாரு. அவர் ஸ்டார்ட் பண்றப்போ ஒரு 14 பால் 27 அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் வந்து ஆடிட்டு இருந்தாரு. க்ளோஸ் டு 200 ஸ்ட்ரைக் ரேட் தான் அவர் ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த 29 ரன்ஸ்ல இருந்து அவருடைய 50 ரீச் பண்ற வரை அவர் மேபி 29 to 42 அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம் அவர் வந்து ரன்ஸ் எடுத்துட்டு இருந்தப்ப ரொம்ப ஸ்லோவா எடுத்துட்டாரு. லெஸ் தேன் 100 ஸ்ட்ரைக் ரேட், அதாவது லெஸ் தேன் 100 ஸ்ட்ரைக் ரேட்னா லெஸ் தேன் ரன் அ பால். ஒவ்வொரு பாலுக்கும் ஒரு ரன் எடுத்திருந்தா கூட அதை விட 100 ஸ்ட்ரைக் ரேட் வந்திருக்கும். பட் அவர் எடுத்தது வந்து அதை விட கம்மி அப்படின்றத பார்த்தோம். ஸோ ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிட்டார் அந்த மிடில் ஓவர்ஸ்ல. அதுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது வந்து நூர் அகமது கிட்டையும் ஜடேஜா கிட்டையும் தான். பட் ஜடேஜாவையும் சரி நூர் அகமதையும் சரி அவர் அட்டாக் பண்ணியிருக்கலாம். அவர் அட்டாக் பண்ணதான் ட்ரை பண்ணாரு, அவருக்கு படலை அப்படின்றத பார்த்தோம். ப்ராபப்ளி வந்து ஒன் ஆஃப் தி டாப் 3 அது வந்து மிச்சல் மார்ஷா இருக்கட்டும், ஆர் நிக்கோலஸ் புரானா இருக்கட்டும், ஆர் எய்டன் மார்க்ரம், அந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து கொஞ்சம் லாங்கரா ஸ்டே பண்ணியிருந்தா இதை விட பெட்டர் ஸ்கோர் வந்திருக்கும் அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவரால் அட்டாக் பண்ண முடியல அப்படின்றது தெரியும் போதும் அவர் ஏன் வந்து திரும்ப அதே ஸ்லாகிங் ஷாட்ஸுக்கு போயிட்டு இருக்காரு அப்படின்றது தெரியல. ப்ராபப்ளி அந்த ஸ்பின்னர்ஸோட ஓவர்ஸ்க்கு அவர் வந்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தா கூட வந்து ஒரு 10 to 15 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கும் அப்படின்றத நம்ம பாக்குறோம். பட் எனிவே ஓவரால் அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்துச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் கடைசியில திரும்ப ஆக்சிலரேட் பண்ணி கொடுத்துட்டாரு. அந்த பிச்சுக்கு அந்த கண்டிஷன்ஸுக்கு வேற யாருமே பேட்டிங் ஆடாதப்போ ஒரு நல்ல இன்னிங்ஸ் தான் வந்து ரிஷப் பண்ட் கொடுத்தாரு அப்படின்றத பார்த்தோம். இன்னொரு பக்கம் ஆயுஷ் பதோனியோட அந்த கேமியோ அண்ட் அப்துல் சமாதனுடைய அந்த கேமியோ 20 ரன் அடிச்சாங்க. நல்லா ஆடினாங்க 2 பேருமே. பட் அந்த கேமியோஸ் வந்து வெறும் கேமியோஸா மட்டுமே இருந்தா பத்தாது. அதாவது ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் உள்ள வராங்க அப்படின்னா அந்த இந்தியன் பேட்ஸ்மேன் இருந்து 20 ரன் வரும், 25 ரன் வரும், அதுக்கு மேல வராதுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா பெரிய இம்பாக்ட் கிடையாது. ஆப்போனன்ட்டோட மைண்ட்ல வந்து பெருசா பிளே பண்ணாது. இந்த பேட்ஸ்மேன் அவுட் ஆக்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்க மாட்டாங்க. பட் இதே வந்து ஒரு நிக்கோலஸ் புரானா இருந்தா அவர் அடிச்சு எங்கேயும் எடுத்துட்டு போயிடுவார் மேட்ச். 83 ரன் 85 ரன் அடிப்பாரு. அப்படின்ற பட்சத்துல நிக்கோலஸ் புரானை பார்த்தா அந்த ஒரு பயம் இருக்கும் பவுலிங் டீம்ஸுக்கு. இந்த மாதிரியான இம்பாக்டை வந்து ஆயுஷ் பதோனியோ இல்ல அப்துல் சமாதோ வந்து டெலிவர் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்றது எல்எஸ்சிக்கு ஒரு சின்ன கவலை இருக்கும். பட் ஓவரால் ஓகே ஃபைன் பரவாயில்ல அப்படின்றது தான். பட் இந்த இடத்துல ஒரு டெசிஷன் எரரும் வந்து ஒருவேளை செஞ்சிருக்கிறாங்களோ அப்படின்ற கேள்வியும் எழுது. அப்துல் சமாதை முன்னாடி இறக்குனாங்க. ஏன் அப்துல் சமாதை முன்னாடி இறக்குனாங்க? ஏன் அப்துல் சமாதுக்கு பதிலாக டேவிட் மில்லரை இறக்கல? ஆர் ஆயுஷ் பதோனியை முன்னாடி இறக்குனாங்க. அந்த இடத்துல கூட அவங்க டேவிட் மில்லர் இறக்கிருக்கலாம். டேவிட் மில்லர் அவங்க ரொம்ப லேட்டா தான் இறக்குனாங்க. அவருக்கு ஒரு பால் கூட ஃபேஸ் பண்ண கிடைக்கல அப்படின்றத பார்த்தோம். கொஞ்சம் வந்து ஸ்லைட்லி சர்ப்ரைசிங்கா தான் இருந்துச்சு. ஏன்னா கடைசியில வந்து ஷர்துல் கூட பேட்டிங் ஆடும்போது கூட வந்து ஷர்துல் தான் ஸ்ட்ரைக் வச்சிருந்தார் அந்த லாஸ்ட் ஓவர்ல. அதை பார்க்கும்போது ஓரளவுக்கு நமக்கு ஒரு டவுட் வருது. இது டேவிட் மில்லர் அளவுக்கு ஒரு நல்ல பேட்ஸ்மேனை வச்சுக்கிட்டு நீங்க ஏன் வந்து ஒரு ப்ராப்பரா யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அப் தி ஆர்டர் கொஞ்சம் வந்து டேவிட் மில்லர் இறங்கி இருந்தாரு. அவருக்கு ஒரு 15 பால் 20 பாலாவது பேட்டிங் ஆட சான்ஸ் கிடைச்சிருந்துச்சுன்னா அவர் பெரிய ஸ்கோர் அடிச்சிருப்பாரு கண்டிப்பா. இது எந்த மாதிரி பிச் கண்டிஷனா இருந்தாலும் சரி, அவர் சாம்பியன் பேட்ஸ்மேன். கொஞ்சம் செட் ஆயிட்டு கூட ரன்ஸ் அடிக்க ஆரம்பிப்பாரு. அவர் எந்த பொசிஷன்ல வேணாலும் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ ப்ராபப்ளி வந்து எல்எஸ்சி ஃபியூச்சர்ல அந்த பேட்டிங் ஆர்டர்ல டேவிட் மில்லர் எங்க வரணும் அப்படின்றத வந்து கொஞ்சம் சரி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எல்எஸ்சியோடைய பேட்டிங் பத்தி பேசிட்டோம், சிஎஸ்கேவுடைய பவுலிங் பத்தி பேசிட்டோம். பட் இப்போ மிக முக்கியமான ஒரு விஷயம் நடந்துச்சு இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. அதை பத்தி பேசி ஆகணும். அந்த ஒருத்தர் வந்து கலக்கிட்டாரு. யாரு அப்படின்னா வேற யாரும் இல்லைங்க, எம்எஸ் தோனி. ஃபென்டாஸ்டிக்கான விக்கெட் கீப்பிங் ஸ்கில்ஸ் பார்த்தேன் எம்எஸ் தோனி கிட்ட இருந்து. ஒரு ஸ்டம்பிங் ஆஸ் யூஷுவல்
மேட்சுக்கு ஒரு ஸ்டம்பிங் எடுக்கிற மாதிரி இந்த மேட்சுக்கு ஒரு ஸ்டம்பிங் எடுத்துட்டாரு. பட் அந்த ஸ்டம்பிங் வந்து கொஞ்சம் செக் பண்ணாங்க, ஒருவேளை வந்து ஸ்டம்புக்கு முன்னாடி பாலை கலெக்ட் பண்ணிட்டாரோ அப்படின்ட்டு. ஏன்னா கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்டம்பிங்ல ஸ்டம்ப்ஸ்க்கு பின்னாடி தான் நீங்க பால் கலெக்ட் பண்ணணும். ஸ்டம்ப்ஸ்க்கு முன்னாடி நீங்க கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து அவுட் கிடையாது அப்படின்றது தான் ரூல். ஸோ க்ளோஸா இருந்துச்சு, பட் ஸ்டில் ஸ்டம்புக்கு பின்னாடி தான் கலெக்ட் பண்ணாரு. இந்த மாதிரியான சின்ன சின்ன ரூக்கி மிஸ்டேக்ஸ்லாம் வந்து எம்எஸ் தோனி பண்ண மாட்டாரு. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் பிகினர் எரர். அதெல்லாம் கண்டிப்பா எம்எஸ் தோனி பண்ண மாட்டாரு. எடுத்து கலெக்ட் பண்ணி அந்த ஒரு ஸ்டம்பிங்கை ஃபினிஷ் பண்ணாரு. அது ஒண்ணு. அது மட்டும் தானா இல்ல, அதுக்கப்புறம் ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் ஒன்று பண்ணாரு. லாஸ்ட் ஓவர் 10 ரன் போட்டுட்டு இருந்தாரு. நல்ல ஓவர், சூப்பரான ஒரு ஓவர் போட்டுட்டு இருந்தாரு. அப்போ வந்து பாலை மிஸ் பண்ணிட்டாங்க பேட்ஸ்மேன். பட் ரன் ஓட ட்ரை பண்ணுவாங்க அப்படின்றது கிளியரா தெரியும் எம்எஸ் தோனிக்கு. லைக் அப்துல் சமாத் ரன் ஓடிட்டு இருக்கும்போது கலெக்ட் பண்ணிட்டு கிளவோட சேர்த்து அப்படியே ஒரு அண்டர் ஆர்ம் த்ரோ ஒன்று போட்டாரு. கையில கிளவ் கூட கழட்டல, அந்த கிளவ் போட்டுக்கிட்டே வந்து அண்டர் ஆர்ம் த்ரோ ஒன்று போட்டாரு. அது வந்து கரெக்டா பேட்ஸ்மேனோட தலைக்கு மேல போயிட்டு கரெக்டா நான் ஸ்ட்ரைக்கர் ஸ்டம்ப்ல வந்து அடிச்சுச்சு. இந்த மாதிரி ஒரு ரன் அவுட் வந்து யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. அது ஒரு அண்டர் ஆர்ம் த்ரோ காத்துல போயிட்டு இருக்கு. அதை எப்படி எய்ம் பண்ணி அடிச்சாரு எதுவுமே நமக்கு வந்து தெரியாது. மேபி ஃப்ளூக்ல அடிச்சு அது கரெக்டா போய் விழுந்துச்சான்னு தெரியாது. பட் எம்எஸ் தோனி அதை செய்யும் போது மேஜிக்கல் மூமெண்டா இருந்துச்சு. அந்த மொமெண்ட் வந்து அவ்வளோ லைக் நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு அன்பிலீவபிள் மொமெண்ட் அது வந்து இருந்ததை நம்ம பார்த்தோம். பட் அது மட்டும் இல்ல, ஒரு கேட்ச் எடுத்தாரு. ஸோ டோட்டலா வந்து அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 டிஸ்மிசல்ஸ்க்கு எம்எஸ் தோனியோட பேர் இருந்துச்சு அப்படின்றத பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ் சிஎஸ்கே ஆட வந்தாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அந்த மொமெண்டம் எவ்வளவு அற்புதமான ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை செஞ்சு 166க்கு வந்து எல்எஸ்சியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த மொமெண்டம் வந்து அப்படியே விடாம செகண்ட் இன்னிங்ஸ்குள்ள எடுத்துட்டு வந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் ஷேக் ரஷீத். யங்ஸ்டர் ட்ரஸ்ட் பண்ணி ஓப்பனிங் இறக்குனாங்க ரச்சின் ரவீந்திராவோட. ரச்சினுமே வந்து ஓரளவுக்கு கிளாசிக்கலான சில ஷாட்ஸ் ஆடி சில பவுண்டரிஸ் எடுத்தாரு. பட் அவ்வளோ அட்டாக்கிங்கா இல்லைன்றதை பார்த்தோம். இன்னொரு பக்கம் ஷேக் ரஷீத் பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருந்தாரு. அந்த ஹை எல்போ வச்சு கிளாசிக்கலா டெஸ்ட் மேட்ச் ஆடுற மாதிரியான ஷாட்ஸ் வச்சிருக்காரு. சில ஷாட்ஸ்லாம் கொஞ்சம் ருத்ராஜ் கெய்க்வாட் மாதிரி இருக்கு. பட் அந்த ஷாட்ஸை வச்சு நல்ல பவுண்டரிஸ் எடுக்கிறார். பவர் பிளேக்கு ஏத்த மாதிரியான ஒரு பேட்ஸ்மேனா இருக்காரு நான் நினைக்கிறேன். ஏன்னா குயிக்கா அந்த பவுண்டரிஸை வந்து தேடிக்கிட்டே இருக்காரு. நிறைய 4 அடிக்கிறாரு. பவுண்டரிஸுமே, அதாவது 4 அடிக்கிறதுமே வந்து காத்துல தான் அடிக்கிறாரு. ஏரியல் ஷாட்ஸ் தான் ஆடுறாரு. பட் பவர் பிளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 ஃபீல்டர் தான் அவுட் சைட் த சர்க்கிள்ன்றப்ப நீங்க ஏரியல் ஷாட்ஸ் தைரியமா ஆடலாம். அந்த மாதிரி தைரியமா தான் வந்து ஆடி இருக்கிறாரு அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஷேக் ரஷீத் நல்லா ஆடினாரு. ப்ராபப்ளி இன்னும் போக போக அந்த ஷாட்ஸ் ரிஃபைன் ஆகலாம், சிக்ஸஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகலாம். மற்ற மிடில் ஓவர்ஸ் ஃபேஸா இருக்கட்டும், இல்ல டெத் ஓவர்ஸ் ஃபேஸா இருக்கட்டும், அவர் வந்து ஆட பழகிக்கலாம். இதெல்லாம் இன்னும் போக போக நடக்கும். பட் சான்ஸ் கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் மேட்சே நல்லா அந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஸ்பார்க் காமிச்சிருக்கிறாரு அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை. ஆனா இங்க கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட் வந்து இதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. பவர் பிளேல ஃபென்டாஸ்டிக்கா ஆடி நல்ல பவர் பிளே ஸ்கோர் சிஎஸ்கேவுக்கு இந்த வாட்டி தான் முதல் மேட்ச் இவ்வளவு நல்ல பவர் பிளே ஸ்கோர் வந்து அதை பார்க்கும்போது ஓகே ஃபைன், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல பவர் பிளே ஸ்கோர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது அந்த மிடில் ஓவர்ஸ்ல அப்படியே ஒரு மந்தம் அடைஞ்சிட்டாங்க. ஸ்லம்ப், ஒரு பெரிய ஸ்லம்ப் ஒன்று இருந்துச்சு. ஏன்னா உள்ள வர பேட்ஸ்மேனால வந்து மிடில் ஓவர்ஸ்ல ரன் ஸ்கோர் பண்ண முடியல. இந்த இடத்துல ரிஷப் பண்டோட கேப்டன்சியை பாராட்டி ஆகணும். அந்த மிடில் ஓவர் ஸ்பேஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பின்னர்ஸை வச்சு டிபெண்டா கம்ப்ளீட்டா ஸ்பின்னர்ஸை வச்சு வந்து அடிச்சு நோத்திட்டாரு தான் சொல்லணும். அந்த ஃபேஸை திக்வேஷ் ரத்தி ஓவர் போட்டாரு. அவ்வளவு எஃபெக்டிவா இல்ல, அவ்வளவு விக்கெட்ஸ் எடுக்கல அப்படின்னாலுமே வந்து ஃபென்டாஸ்டிக்கா பவுலிங் போட்டாரு, எந்த டவுட்டுமே கிடையாது. ரவி பிஷ்னாய் அகைன் நல்ல லைன்ஸ் அண்ட் லென்ஸ் மெயின்டைன் பண்ணாரு, நல்ல எஃபெக்டிவா எஃபிஷியன்டா இருந்தாரு அப்படின்றதையும் பார்த்தோம். அண்ட் மூணாவதா ஒரு ஸ்பின்னருக்கு வந்து 4 ஓவர் தள்ளினாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடன் மார்க்கரம் ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர், அவரை கூப்பிட்டு வந்து டூபேக் அகைன்ஸ்டா 4 ஓவர் தள்ளுறதுன்றதெல்லாம் ஃபென்டாஸ்டிக்கான கேப்டன்சி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபேஸ்ல வந்து சிஎஸ்கேவுடைய பேட்ஸ்மேன் பெருசா அட்டாக் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சு ஜடேஜா அண்ட் சிவன் டுபே 2 பேரும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படின்றதையும் தெரிஞ்சு ஒரு ஆஃப் ஸ்பின்னரான ஐடன் மார்க்கரமுக்கு அந்த இடத்துல வந்து ஓவர்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுல ஓகே 3வது ஓவர்ல ஒரு 6 போச்சு. ஆனா அந்த ஒரு 6க்கு அப்புறம் மறுபடியும் ரொம்ப எக்கனாமிக்கலா போட்டாரு ஐடன் மார்க்கரம். லாஸ்ட் ஓவரும் ரொம்ப எக்கனாமிக்கலா போட்டாரு. ஓவரால் வந்து 4 ஓவர் போட்டு வெறும் 26 ரன்கள் மட்டுமே கொடுத்திருக்கிறாருன்றதெல்லாம் படுமா ஃபென்டாஸ்டிக்கான ஒரு விஷயம். அது அவ்வளவு அற்புதமான ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ். அது வந்து ஐடன் மார்க்கரம் கிட்ட இருந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ரிஷப் பண்டோட ஒரு கால் வந்து ஃபென்டாஸ்டிக்கா இருந்துச்சுன்னே சொல்லணும், ஐடன் மார்க்கரமா ட்ரஸ்ட் பண்ணதுக்கு. ஆனா அங்க நல்லா கேப்டன் பண்ண ரிஷப் பண்ட் வந்து அதுக்கு அடுத்த ஃபேஸ்ல கோட்டை விட்டாரு. ஐடன் மார்க்கரமுக்கு 4 ஓவர் கொடுத்தாரு. அந்த 4 ஓவர் கோட்டை ஏன் பிஷ்னாய் கம்ப்ளீட் பண்ணலன்றதான் கேள்வி. பிஷ்னாய் வெறும் 3 ஓவர் தான் போட்டாரு. டெத் ஓவர்ஸ்ல ஒரு ஓவர் வந்து பிஷ்னாய் போட்டிருந்தாருன்னா மேட்ச் வந்து எல்எஸ்சி பக்கம் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. ஏன்னா அது வரைக்குமே எல்எஸ்சி
ஃபர்மா மேட்சை கையில வச்சிருந்தாங்க. அந்த மிடில் ஓவர்ஸ்ல வந்து எல்எஸ்டி மேட்சை கையில பிடிச்சிட்டாங்க. பவர் பிளேல சிஎஸ்கே நல்லா ஆடினாங்க. அதுக்கு அடுத்த ஃபேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்எஸ்டி தான். அட்வான்டேஜ் எல்எஸ்டி கிட்ட இருந்துச்சு. அங்க மேட்சை க்ளோஸ் அவுட் பண்ணிருக்கணும் அப்படின்னா அங்க ப்ராபப்ளி ஒரு ஓவர் பிஷ்னாய் போட்டிருக்கலாம். அண்ட் ஸ்பின்னர்ஸ் அவங்க ஆடிட்டு இருந்த விதத்துக்கு, அதாவது சிஎஸ்கே பேட்ஸ்மேன் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்ட் எவ்வளவு தடுமாறிட்டு இருந்தாங்கன்றத பார்க்கும்போது ப்ராபப்ளி அப்துல் சமாத் கூட அங்க ஒரு ஓவர் வந்து போட்டிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. அந்த மாதிரி போட்டுட்டு கடைசி 2 ஓவருக்கு மட்டும் நீங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸோட போயிருந்தீங்க அப்படின்னா மேட்ச் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா அது ஏன் அவங்க செய்யலன்றது தெரியல. பட் இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம சொன்னோம் சிஎஸ்கே பவர் பிளேல நல்லா ஆடினாங்க. பட் அந்த மிடில் ஓவர் ஸ்பேஸ்ல ஆல்மோஸ்ட் மேட்சே தோத்துட்டாங்க அப்படின்னு. அங்கிருந்து எப்படி திரும்ப மேட்சை ஜெயிச்சாங்க அப்படின்னா எம்எஸ் தோனி ஃபேக்டர் தான் மறுபடியும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எப்படி அந்த 3 டிஸ்மிசல் எடுத்து ஒரு மாதிரி ஒரு எல்லாரையும் ஸ்தம்பிக்க வச்சாரோ அதே மாதிரி ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு எம்எஸ் தோனி. நமக்கு என்ன கவலையா இருக்குன்னா இங்க சிஎஸ்கே கிட்ட அட்டாக் பண்ற இன்டென்டோட ஆடுற ஒரே பேட்ஸ்மேனுக்கு வந்து 43 வயசு ஆகுது அப்படின்றது சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு உண்மையிலேயே பெரிய ஒரு கவலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் எனிவே வந்தாரு, பவுண்டரிஸ் அடிக்க ஆரம்பிச்சாரு, சிக்ஸஸ் அடிக்க ஆரம்பிச்சாரு. ஷர்துல் தாக்கூர் வந்து ஒயிட் லைன்ஸ் தான் அட்டெம்ப்ட் பண்ணிட்டு இருந்தாரு, ஒயிட் யார்க்கர்ஸ் தான் அட்டெம்ப்ட் பண்ணிட்டு இருந்தாருன்னா இவரோட ஸ்ட்ரென்த் அந்த ரொட்டேஷனல் பவர் இருக்குங்க ஒரு உடம்புல. அதாவது உடம்ப வந்து வளைச்சு அடிக்க முடியும். அந்த ரொட்டேஷனல் பவர் வந்து எவ்வளவு அற்புதமா யூஸ் பண்றாருன்னா ஒயிட் லைன் கிட்ட போட்டுட்டு இருக்கிற ஷர்துல் தாக்கூரோட பாலை கொண்டு போயிட்டு லெக் சைட்ல 6 அடிக்கிறாரு. லெக் சைட்ல 1 பவுன்ஸ் 4 அடிக்கிறாரு. ஃபென்டாஸ்டிக்கான இன்னிங்ஸ், ஃபென்டாஸ்டிக்கான பேட்டிங். 200 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு மேல அந்த பர்டிகுலர் ஃபேஸ் ஆஃப் பிளேல வந்து மேட்சை முடிச்சு கொடுக்குறதுன்றதெல்லாம் வந்து அல்டிமேட்டான விஷயம். சூப்பரா பண்ணாங்க. சிவம் டூபே அந்த ஃபேஸ்ல வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் தான். பட் சிவம் டூபே கிட்ட அதை விட அதிகமா எதிர்பார்க்கிறாங்க சிஎஸ்கே. சிவம் டூபே ஒரு ஸ்பின் ஹிட்டரா தான் வந்து டீம்ல வச்சிருக்காங்க. மிடில் ஓவர்ஸ் ஃபுல்லா ஸ்பின்னர்ஸ் தான் போட்டாங்க. அட்டாக் பண்ண முடியல சிவம் டூபேயால. அவர் ஒரு பாயிண்ட்ல வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணலையோன்ற ஒரு கேள்வியும் நமக்கு வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் டெத் ஓவர்ஸ்ல வந்து ஷர்துல் தாக்கூர் வந்து ரொம்ப எர்ராட்டிக் லைன்ஸ் அண்ட் லென்ஸ் போட்டுட்டு இருந்தாரு. நிறைய எரர்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. எங்கேயோ வீசிட்டு இருக்காரு. ஃபுல் டாசஸ் நிறைய போறாரு. அண்ட் டியூ ஃபேக்டர் வேற இருந்துச்சு. ஸோ அவர் கையில இருந்து பால் வழுக்கிட்டு வேற போச்சு சில இன்ஸ்டன்சஸ்ல. அதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் வந்து ஃபுல்லா யூஸ் பண்ணல சிவம் டூபே அப்படின்றதுதான் நமக்கு இருக்கிற ஒரு சின்ன விமர்சனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுலயும் ஒரு நோபால வந்து சிவம் டூபே 6 அடிச்சாரு. அங்கேயே மேட்ச் பினிஷ் ஆயிடுச்சு ஷர்துல் தாக்கூர் கிட்ட இருந்து. பட் ஸ்டில் அதை விட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் சிவம் டூபே கிட்ட இருந்து கண்டிப்பா. ஏன்னா செட் ஆயிட்டார், செட் பேட்ஸ்மேன். அவர் தான் அடிக்கணும். எம்எஸ் தோனி உள்ள வந்து அவர் அடிக்க ஆரம்பிக்கிறதுன்றதை விட செட் பேட்ஸ்மேனான சிவம் டூபே தான் மேட்சை முடிக்க ட்ரை பண்ணணும். 2 பேரும் அடிச்சிருந்தாங்க அப்படின்னா மேட்ச் இன்னும் சீக்கிரமே முடிஞ்சிருக்கும். பட் தென் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இன்னமும் சிஎஸ்கேவுக்கு கவலை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். எம்எஸ் தோனி பிரிட்டி பிரில்லியன்ட் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். அந்த மாதிரி ஒரு லேட் லோவர் ஆர்டர் ஃபிளரிஷ் நம்ம வந்து ரொம்ப கம்மியா தான் பார்த்திருப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவு அற்புதமான ஒரு பேட்டிங். ஆனா நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா இங்க ரிஷப் பண்ட் கிட்ட வைக்க வேண்டிய கேள்வியா தான் அது இருக்கு. எந்த டீமா இருந்தாலும் எம்எஸ் தோனி பேட்டிங் வந்தா ஸ்பின்னர் எடுத்துட்டு வந்துடுறாங்க. கேகேஆர்லாம் வந்து இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே வச்சிருக்காங்க. அவங்க ஒவ்வொரு வாட்டி சிஎஸ்கே ஆடும் போதும் 1 ஓவர் வருண் சக்கரவர்த்தி, அவர் 1 ஓவர் சுனில் நரேனை வந்து எம்எஸ் தோனிக்காகவே ரிசர்வ் பண்ணி வச்சிடறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மிடில் ஓவர் ஸ்பேஸ்ல எப்படி எய்டன் மார்க்கர் தள்ளினாரோ அதே மாதிரி ஒரு 2 ஓவர் அப்துல் சமாத் அங்க தள்ளி இருந்தா கூட திக்வேஷ் ரத்தியோட ஒரு ஓவர் அண்ட் பிஷ்னாயோட ஒரு ஓவர் ஆல்ரெடி இருந்துச்சு, இருந்ததை யூஸ் பண்ணல. திக்வேஷ் ரத்தியோட ஒரு ஓவர் ப்ராபப்ளி இன்னொரு ஒரு ஓவர் பிஷ்னாயின்னு வந்து அவங்க டெத்ல யூஸ் பண்ணிருக்கலாம். அந்த ஒரு இது வந்து கண்டிப்பா இருந்துச்சு. ஜடேஜாவும் பெருசா ஸ்பின்ன நல்லா ஆடுறது இல்லைன்னு பார்த்தோம். டூபேக்கு படல. அந்த டயத்துல அதுக்கு முன்னாடி வந்து விஜய் சங்கர் கூட எடுத்தாரு. அந்த டயத்துல கூட வந்து நீங்க அப்துல் சமாத் வச்சு ஒரு 2 ஓவர் ஓட்டி இருக்கலாம். ப்ராபப்ளி இதெல்லாம் ஹைன்சைட் இன்னைக்கு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து யோசிக்கிறோம். மேட்ச் நடக்கும் போதே இதை வந்து ரிஷப் பண்ட் கண்டிப்பா யோசிச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆஸ் அ கேப்டன் ஒரு சூப்பரான ஒரு கால் எடுத்தாரு எய்டன் மார்க்ரம் வந்து பவுலிங் போறதுக்கு. அதுக்கும் முன்னாடி அவர்கிட்ட என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபுல்லாவே அவர் தான் ஆல்மோஸ்ட் பேட்டிங் ஆனார். பவர் பிளேலயே உள்ள வர்ற ஒரு ஸ்டேஜ்ல தான் வந்து பவர் பிளே முடிஞ்ச கையோடய உள்ள வந்துட்டாரு. அந்த ஏர்லியான் உள்ள வந்து கடைசியில 20வது ஓவர் வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து பேட்டிங் ஆடிட்டாரு. அவருக்கு தெரியுது 100 அகமதை அடிக்க முடியல, ரவீந்திர ஜடேஜாவை அடிக்க முடியல. பட் அட் த சேம் டைம் அவரால் வந்து கலீல் அகமதையோ பத்திரானாவையோ 6 அடிக்க முடியுது அப்படின்றத வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாரு அந்த இடத்துலயே. அதை அவர் யூஸ் பண்ணிருக்கணும். டெத் ஓவர்ஸ்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் என்னால அடிக்க முடியுது, அப்ப நான் ஸ்பின்னர்ஸை ட்ரஸ்ட் பண்ணி இன்னொரு ஒரு 2-3 ஓவர் நாங்க கொடுக்கணும் அப்படின்றது ஏன் அவர் யோசிக்கல அப்படின்றதுதான் இங்க இருக்கிற பெரிய கொஸ்டினே. அதே மாதிரிதான் அவர் எய்டன் மார்க்ரமுக்கு ஓவர் கொடுத்து அது ஒர்க் ஆகுது, அந்த ஸ்ட்ராட்டஜி பிளான் ஒர்க் ஆகுதுன்னு தெரியும் போது ஏன் வந்து அப்துல் சமாத் அந்த இடத்துல யூஸ் பண்ணலான்ற ஒரு கேள்வியும் வருது. ப்ராபப்ளி இந்த மாதிரி பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ்லாம் அவர் வந்து யூஸ் பண்ணி அந்த மிடில் ஓவர்ஸ்ல வந்து உள்ள விசிட்டிங் டீம்ஸை வந்து ரன் அடிக்க விடாம செய்யறதுதான் வந்து அவருக்கு ஹோம் கிரவுண்ட் ஸ்ட்ராட்டஜியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் லக்னோல வந்து ஜெயிக்கிறதுக்கு.
பட் இந்த மாதிரியான சின்ன சின்ன தவறுகளை செஞ்சதுனால இந்த மேட்ச் அவங்க வந்து தோத்துட்டாங்க. இன்னொரு பக்கம் சிஎஸ்கே இந்த மாதிரி தவறுகள்ல இருந்து பெனிஃபிட் ஆனாங்க. அவங்களும் சில தவறுகள் செஞ்சாங்க இந்த மேட்ச்ல வந்து. ஆனா அந்த தவறுகளை பத்தி எல்லாம் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இல்லை, ஏன்னா மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க சிஎஸ்கே. ஸோ இதுதான் வந்து ஓவரால் நம்மளுடைய மேட்ச் ரிவ்யூ. ஒரு நல்ல மேட்ச், சிஎஸ்கே ஜெயிச்சாங்க. இதுக்கப்புறம் தொடர்ந்து சிஎஸ்கே ஜெயிப்பாங்களா? டவுட் தான், உண்மையை சொல்றேன், டவுட் தான். இந்த மாதிரி பேட்டிங் ஆடினா, மிடில் ஆர்டர் இந்த மாதிரி பேட்டிங் ஆடினா கண்டிப்பா ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது. பட் ஷேக் ரஷீத் ஒரு ஸ்பார்க் காட்டுறாரு. பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த சீசன் எப்படி போகுதுன்னு. அடுத்த வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும், until then please like, share and subscribe. Thank you.